தமிழகத்தில் அதிமுகவினரை அழிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி பகிரங்க பேட்டி. மிக மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரை அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஆளுமையான ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா சொல்லி இருக்கிறாராம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. காமெடிகள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இப்போ ரீசன்ட் டைமில் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இருக்கக்கூடிய உரையாடல் என்பது ஆரோக்கியமாகவும் மிகவும் சிறப்பாகவும் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஒட்டு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி பல்வேறு விதமான மாற்றங்களை நோக்கிய நகர்வை பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கு. ரீசன்ட் டைமில் எடப்பாடி பழனிசாமி கூட ஏஐஏடிஎம்கேக்கு ஓகேங்களா, அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஒட்டு மொத்தமாக மாற்றத்தை நோக்கி நகர வேண்டிய சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பதும் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்படியே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான சூழல்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதுவிட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருப்பதிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதை பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது அதிமுகவினரை அழிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது உண்மையில் என்னென்னா அதிமுகவை அவ்வளவு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா 100% அழிக்க முடியாது நண்பா. ஏன் அழிக்க முடியாதுன்றத அவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுகன்றது எவ்வளோ மிக முக்கியமான ஒரு பார்ட்டி தெரியுமா. ஸோ அந்த பார்ட்டியை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அப்படின்ற மாதிரி ஆடம்பரமும் சரி எல்லாமே சரி நிச்சயமாக மாற்றங்களை கொடுக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதிமுக இப்போ திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கிறத பார்க்க முடிகிறது ஓகேங்களா. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. எப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கள்ளச்சாராய விவகாரத்தை கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடந்த வாரம் பேசணும். இப்போ இந்த வாரம் பேசுமா வாய்ப்பு இல்லை. ஸோ அதை அப்படியே மறந்துடுவாங்க. மறுபடியும் திமுகவிற்கே ஓட்டுக்களையும் போடுவார்கள். ஸோ அதுதான் சட்டமன்றத்தில் மக்களின் மீது பெருசாக எந்த விதமான கோபத்தையும் காட்ட முடியாத ஒரு வக்கிரம் இல்லாத சூழ்நிலைக்கே